இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துபாயிலிருந்து சென்னை வந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் தர இறங்கிய போது லேசர் அடித்ததால் பரபரப்பு. விமானி சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக தர இறக்கியதால் பெரும் சேதம் தவிர்ப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று ஆதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை, தேனி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு. நாளை மற்றும் நாளை மறுதினம் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் கணிப்பு. வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மகாராஷ்டிராவில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழப்பு. மத்திய மகாராஷ்டிரா பகுதிகளில் நிலவி வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை புறநகர் பகுதிகளில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. தொடர் கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டிய பிள்ளூர் அணையிலிருந்து 16,000 கன அடி தண்ணீர் திறப்பு. பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. டெல்லி சென்று தமிழ்நாட்டின் உரிமை குரலை எழுப்பினேன். எதிர்க்கட்சியினர் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டதை ரசித்தபடியே டெல்லி பயணம் அமைந்ததாக நிதி ஆயோக் கூட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. உயர்கல்வித்துறை சார்பில் சென்னை, தூத்துக்குடி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று காலை காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழக பாஜக சார்பில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்தரங்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பல்வேறு முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்தரங்கத்தில் பங்கேற்க சென்னை வந்த ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு. துணைவேந்தர்கள் நியமன வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தாவேகா தலைவர் விஜய் குழந்தைத்தனமான அரசியல் செய்கிறார். அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். காரணமாக தமிழக மாநிலத்தை அடமானம் வைத்து மத்திய அரசு திமுக அடைக்கலம் புகுந்திருக்குன்னு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சேலம் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல்.
மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. சென்னை கொடுங்கையூரில் குப்பை எரிவுலை அமைக்க எதிர்ப்பு. 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனித சங்கிலி போராட்டம். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் போலீசார் தீவிர வாகன சோதனை. குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளில் காவல்துறையினர் தீவிரம். வள்ளியூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர். வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. கால்நடை மருத்துவ படிப்புகளில் சேர இன்று முதல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தகவல். இரண்டு நாட்கள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சுமார் 82,950 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குறித்து விமர்சனம் செய்தது தொடர்பாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கு. ராகுல் காந்தி இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் கொரோனாவின் புதிய 2 திரிப்புகள் பரவி வருவது கண்டுபிடிப்பு. கேரளாவை தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் தமிழகத்திலும் பரவி வருவதாக தகவல். உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலில் ட்ரோன் எதிர்ப்பு கவசம் அமைக்க திட்டம். ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதால் உத்தரப்பிரதேச மாநில அரசு நடவடிக்கை. சுற்றுலா பயணிகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட பஹல்காம் பகுதியில் இயல்பு நிலை திரும்புவதன் எதிரொலி. பைசரன் பகுதியில் குதிரை சவாரி மற்றும் பைக் ரைடில் ஈடுபட்ட இளைஞர்கள். மத்திய அரசின் வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹைதராபாத்தில் மனித சங்கிலி போராட்டம். பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஒபாமா ஆட்சி காலத்தில் அமெரிக்க ஏவுகணை தொழில்நுட்பத்தை திருடியது ரஷ்யா. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அணு ஆயுதங்களை பாகிஸ்தான் நவீனமயமாக்கி வருவதாக அமெரிக்கா அதிர்ச்சி தகவல். சீனாவின் உதவியுடன் அனைத்து நடவடிக்கைகளும் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமெரிக்க உளவுத்துறை ரிப்போர்ட். தங்கள் மீது அழுத்தம் கொடுத்தால் பொதுமக்களின் ஆதரவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்க்கட்சிகளுக்கு வங்கதேச இடைக்கால அரசு எச்சரிக்கை. சீனாவின் சர்வதேச கலாச்சார திருவிழாவில் இடம்பெற்ற பறக்கும் கார்கள். வாகனத்தின் டெமோ வீடியோவை கண்டுகளித்ததுடன் காருக்குள் ஏறி அமர்ந்து பிரமித்து போன மக்கள். குஜராத் அணியை 83 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. 231 ரன்கள் என்ற இலக்குடன் விளையாடிய குஜராத் அணியை 147 ரன்களில் சுருட்டி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் லீக் தொடரில் ஹைதராபாத் அணி அபார வெற்றி. 110 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் நிறைவு செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் பஞ்சாப் மும்பை அணிகள் மோதல். போட்டி ஜெய்ப்பூர் சவாய் மான்சிங் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடக்கம்.
எனது ஓய்வு குறித்து முடிவை எடுக்க இன்னும் 4-5 மாதங்கள் உள்ளன. ஓய்வு குறித்த கேள்விக்கு சென்னை அணி கேப்டன் தோனி பதில். குறைந்த பந்துகளில் சதம் விளாசிய வீரர்களின் பட்டியலில் இணைந்தார் ஹைதராபாத் வீரர் கிளாசன். கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 37 பந்துகளில் சதம் அடித்து அசத்தல். ஐபிஎல் வரலாற்றில் 3வது அதிகபட்ச ரன்களை குவித்த அணி என்ற சாதனையை படைத்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். கொல்கத்தாவுக்கு எதிராக நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் 278 ரன்கள் குவித்து அபாரம். வருங்கால அணியை வலுப்படுத்தும் முனைப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம். அடுத்த பேட்டிங் பயிற்சியாளராக சுரேஷ் ரெய்னா நியமனம் என தகவல். மலேசியா மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் அதிர்ச்சி தோல்வி. சீனா வீரர் லீ ஷீபெங் கோப்பையை கைப்பற்றி அசத்தல். மொனாகோ ஃபார்முலா 2 கார் பந்தயத்தில் முதல் முறையாக வெற்றியை பதிவு செய்த இந்திய வீரர் குஷ் மைனினின் அசத்தல் வெற்றியால் அரங்கில் கம்பீரமாக ஒலித்த இந்திய தேசிய கீதம். ஜனநாயகன் திரைப்படத்தில் நடிகர் விஜய்க்கு அம்மாவாக நடிகை ரேவதி நடித்து வருவதாக தகவல். 23 ஆண்டுகள் கழித்து மீண்டும் விஜயுடன் இணைந்துள்ள ரேவதி.